இங்கே பார்த்தீங்கன்னா பிளாட் போட்டு வச்சுருக்காங்க சேல்ஸுக்காக. அங்கே ஃபென்ஸ் எல்லாம் தெரியுது இல்லையா? அண்ட் இங்கே ரொம்பவே ரேராக பார்க்கக்கூடிய ஒரு ஆந்தை வகை, அதாவது இந்தியன் ஈகிளோ இல்லாட்டினா ராக் ஈகிளோன்னு சொல்லுவாங்க. இது அவ்வளோ சீக்கிரமாலாம் காட்டில் பார்த்துட முடியாது. அது கூடு கட்ட இடம் இல்லாமல் இந்த தரையில் கூடு கட்டி முட்டை போட்டு அதோட குஞ்சுகள் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பேசிக்ஸ் ஆஃப் லேர்னிங் வைல்ட் லைஃப் அரவுண்ட் யூ. இதை மாதிரி தான் நம்ம இருக்க இடத்த சுற்றியே நிறைய உயிரினங்கள், ரொம்பவே அரிய வகையான உயிரினங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஊரில் காடை இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லையா இல்லை எதுலையா இருக்கட்டும், அங்கே போய் எங்கே பேர்ட் சென்சஸ் நடக்குதுன்னு கேளுங்க, எங்கே அனிமல் சென்சஸ் நடக்குதுன்னு கேளுங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சின்ன ஃப்ராக்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் பீஸ் இல்லைன்னா ஒரு ஆர்எஃப் இல்லை ஒரு சின்ன ஒரு மவுண்டெயினாச்சும் இருக்கும். அந்த இடத்துல மேபி உலகத்துலேயே எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு பள்ளி வகையாக இருக்கட்டும், ஒரு பூச்சி வகையாக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன உயிரினமாக இருக்கட்டும், அது கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சமீப காலமாக கூட நம்ம இடத்துலேருந்து நிறைய உயிரினங்கள் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி டிஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்காங்க. பேர்டிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் காட்டியிருந்தேன், அந்த ஆந்தை இருக்குது இல்லையா, அது அவ்வளோ சீக்கிரமாலாம் பார்க்க முடியாது. ரொம்பவே ரேராக பார்க்கக்கூடிய ஒரு ஆந்தை வகை. பெரும்பாலும் கேட்க மட்டும்தான் முடியும், பார்க்குறது ரொம்பவே ரேராக இருக்கும். ஸோ இதை மாதிரி பல உயிர்கள், பல வைல்ட் லைஃபர்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை பேர்டர்ஸ்க்காக இருக்கட்டும், ஒரு கனவாக இருக்கக்கூடிய உயிர்கள் உங்களை சுற்றியே எளிதாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கலாம். அதனால் தேடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள். ஒரு பிளாட்டு ஒன்றும் இல்லை, ஒரு புல்வெளியாக இருக்கட்டும். புல்வெளியெல்லாம் வேஸ்ட்லேன்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் புல்வெளியில் பார்க்கக்கூடிய உயிரினங்கள், சில உயிரினங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய அடர்ந்த காட்டில் போனாலுமே பார்க்க முடியாது. அது மாதிரிப்பட்ட உயிரினங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா புல்வெளிகளில் பார்க்க முடியும். ஸோ உங்களை சுற்றி வைல்ட் லைஃப் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தவறு. கண்டிப்பாக உங்களை சுற்றி வைல்ட் லைஃப் இருக்குது, போய் தேடுங்க. ஆசை இருந்தது, இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக போய் தேடுங்க, ஏதாச்சும் கிடைக்கும்.